morning, children. How are you all? Hope you are doing good. In this session, you are going to learn a new subject that is known as economics from the social studies. Students, let us know the definition of economics. Economics is a social science concerned with the production, distribution, and consumption. Economics, பொருளாதாரம். பொருள் கூட்டல் ஆதாரம் பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி, பகிர்வு மற்றும் பயன்பாட்டை குறிப்பதாகும். The heading of the unit 1 is money, savings and investments. பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். Before entering to the lesson, we know the learning objectives. First of all, to know about the evaluation of money. பணத்தின் பரிணாம வளர்ச்சி. To know about the value, nature, function and importance of money. மதிப்பு, இயல்பு, செயல்பாடு மற்றும் பணத்தின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல். To understand about savings and investments. சேமிப்பு மற்றும் முதலீடு பற்றி புரிந்து கொள்ளுதல். To know about the black money. கருப்பு பணம் பற்றி தெரிந்து கொள்ளுதல். Introduction. Through the introduction, you have learned money is a fascinating subject and full of curiosity. பணம் ஒரு கண்கவர் பொருள் மட்டும் இல்லாமல் அது ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. The history of money and how various forms were used at different times is an interesting story. இந்த பணத்தோட வரலாறு பல்வேறு காலங்களில் எவ்வாறு வெவ்வேறு வகையாக பயன்படுத்தப்பட்டுங்கிறது அந்த கதை ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் லிங்க் டு த பேங்கிங் சிஸ்டம். இப்போ நவீன காலங்களில் அந்த நவீன வடிவம்னா என்னென்னா பணம் வங்கி அமைப்போடு இணைக்கப்பட்டுள்ளதாக இருக்குது. மணி இஸ் எ ஃபண்டமெண்டல் டிஸ்கவரி விச் ஹாஸ் ஈஸ்டு த டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் வேல்யூயிங் goods and services and has allowed us to store the wealth and trade in future. பணம் ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. நாமோட அன்றாட பரிவர்த்தனைகள் அதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. மதிப்புமிக்க பொருட்கள் மற்றும் சேவைகளை சேமித்து வைத்து எதிர்காலத்தில் செல்வத்தையும் வர்த்தகத்தையும் நான் பெற முடியும். நெக்ஸ்ட், எவாலுவேஷன் ஆஃப் மணி. பணத்தின் பரிணாம வளர்ச்சி. த வேர்டு மணி இஸ் derived ஃப்ரம் ரோமன் வேர்ட் மொனேட்டா ஜூனோ. இட்ஸ் த ரோமன் காடஸஸ். பணங்கிற வார்த்தை ரோம் சொல்லான மொனாட்டா ஜூனோ என்ற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. அதனோட அர்த்தம் என்னென்னா ரோமின் பெண் கடவுள் என்பதாகும். In India, the Indian rupee is derived from Sanskrit word rupya, which means silver coin. இந்தியாவில் ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ரூபியா என்றால் வெள்ளி நாணயம் என்று பொருள்படும். டுடே we use paper notes, coins as money. இப்பொழுது நவீன காலங்களில் நாம் காகித பணமாகவும் நாணய பணங்களாகவும் பயன்படுத்துகிறோம். பார்ட்டர் சிஸ்டம். பண்டமாற்று முறை. பார்ட்டர் சிஸ்டம் இஸ் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் ஃபார் குட்ஸ் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி இன் த ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். பண்டைய காலத்தில் பணம் பயன்படுத்தப்படாமல் பண்டத்திற்கு பண்டம், பொருட்களுக்கு பொருள் பரிமாற்றம் நடைபெற்றது தான் நாம் பண்டமாற்று முறை என்கிறோம். எ பார்ட்டர் சிஸ்டம் இஸ் அன் ஓல்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். பண்டமாற்று முறை ஒரு பழைய பரிமாற்ற முறையாகும். பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் ஃபார் அதர் சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் இன் ரிட்டர்ன். மக்கள் பண்டங்களையும் பணிகளையும் மற்றொரு பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். பார்ட்டரிங் டசன்ட் இன்வால்வ்
money, which is one of the advantages. இந்த பண்டமாற்று முறையில் பணத்தோட ஈடுபாடு இல்லாமல் இருப்பதான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும், ஒரு நன்மையாக கூட சொல்லலாம் அதை. நெக்ஸ்ட், மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் மணி. commodity money, metallic money, paper money, credit money or banking money, near money and recent forms of money. அதாவது பண்ட பணம், உலோக பணம், காகித பணம், கடன் பணம், நிகர் பணம் போன்றவைகள் தான் சமீபகால பணத்தின் வடிவங்கள் ஆகும். முதலாவதாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், commodity money. In the earliest period of human civilization, any commodity that was generally demanded and chosen by common concern was used as money. பொதுவாக நாகரிக தொடக்க காலத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பண்டம் பொதுவாக தேவைப்படுதோ அந்த பண்டத்தை தான் என்ன பண்ணாங்க, பணமாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், குட்ஸ் லைக் ஃபர்ஸ், ஸ்கின்ஸ், சால்ட், ரைஸ், வீட், யூட்டென்சில்ஸ், வெப்பன்ஸ் எக்ஸெட்ரா வேர் காமன்லி யூஸ்ட் ஆஸ் மணி. அதாவது உரோமம், ஃபர், ஸ்கின்ஸ் தோல், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் போன்ற பண்டங்கள் பொதுவாக பணமாக பயன்படுத்தினர். நெக்ஸ்ட், மெட்டாலிக் மணி, உலோக பணம். வித் த ப்ரோக்ரஸ் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன், கமாடிட்டி மணி சேஞ்ச் இன்டு மெட்டாலிக் மணி. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியால் பண்ட பணம் உலோக பணமாக மாறியது. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டல்ஸ் லைக் கோல்ட், சில்வர், காப்பர் எக்ஸெட்ரா வேர் யூஸ்ட் ஆஸ் மெட்டாலிக் மணி. தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற உலோகங்களை உலோக பணமாக பயன்படுத்தினார்கள். பேப்பர் மணி, காகித பணம். இட் வாஸ் ஃபவுண்ட் inconvenient as well as dangerous to carry gold and silver coins from place to place. தங்கம், வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லறதுக்கு ரொம்ப சிரமமாகவும் ஆபத்தாகவும் இருந்தது. ஸோ இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் மணி மார்க்ட் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மணி. ஆகையால் காகித பணம் கண்டுபிடிக்கிறது பணத்தின் வளர்ச்சியில், பரிணாமத்தில் ஒரு முக்கிய நிலையாக கருதப்படுறது தான் இந்த பேப்பர் மணி, காகித பணம். பேப்பர் மணி இஸ் ரெகுலேட்டட் அண்ட் கண்ட்ரோல் பை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி. இன் இந்தியா, பிரிண்டிங், regulating, controlling the paper currencies are done by the Reserve Bank of India, that is RBI, which was established in the year 1935. காகித பணத்தை கட்டுப்படுத்துறதும் ஒழுங்குபடுத்துறதும் அந்த நாட்டோட மத்திய வங்கியாகும், அதாவது இந்தியன் ரிசர்வ் வங்கி. அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தாக்கா 1935 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, கடன் பணம் அல்லது வங்கி பணம். பீப்புள் கீப் எ பார்ட் ஆஃப் their cash as deposits with banks which they can withdraw at their convenience through checks. மக்கள் என்ன பண்ணுறாங்க, தங்கள் பணத்தின் ஒரு பகுதியை வங்கியில் வைப்பு தொகையாக வைத்து அந்த தொகையை வசதியாக காசோலை செக்கு மூலமாக திரும்ப பெறலாம். காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம்னு அதை சொல்கிறாங்க. அந்த காசோலை பணம் பணத்தை குறிப்பதில்லை, ஆனால் பணத்தோட பணிகளை அது மேற்கொள்ளும். ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. ரீசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் என்னென்ன வடிவங்கள் இருக்குது? பிளாஸ்டிக் மணியாக இருக்குது. நாம் சொல்லல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதுதான் இந்த பிளாஸ்டிக் மணி.
மணி எலக்ட்ரானிக் மணின்னு சொல்கிறது. ஆன்லைன் பேங்கிங் நெட் பேங்கிங் சொல்லுவோம்ல அது. பேங்கிங் நெஃப்ட்னு சொல்லுவோம். தட் இஸ் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆல்சோ known as நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் நெஃப்ட். அப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு, ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு we can easily transact the money. ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு வங்கிக்கு, ஒரு ஒரு கணக்குலேருந்து மற்றொரு கணக்குக்கு என்ன பண்ணலாம், நம்ம பணத்தை ஈஸியாக நாம் டெபாசிட் பண்ணலாம். அடுத்ததாக சேவிங்ஸ். Savings, that is, are defined as the part of consumers' disposable income which is not used for current consumption. அதாவது வருவாயில் நடப்பு நுகர்வுனா பயன்படுத்துன்னு அர்த்தம். பயன்படாத ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை, பயன்படாத குறிப்பிட்ட பகுதியை தான் இது சேமிப்புன்னு வரையறுக்கப்படுகிறது. அவை தற்போதைய நுகர்வுக்காக பயன்படுத்தாமல் வருங்காலத்துக்காக பயன்படுத்துறது. There are several ways through which a person can save money. ஒரு நபர் பணத்தை சேமிக்க பல வழிகள் உள்ளன. The banking facilities saving money through various forms of accounts. வங்கியில் வெவ்வேறு வகையான கணக்குகள் மூலம் நாம் பணத்தை சேமிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சேவிங்ஸு, ஸ்டூடெண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், மாணவர் சேமிப்பு கணக்கு, சஞ்சாய் கா ஸ்கீம் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம், அந்த சிஸ்டம் தான். சேவிங்ஸ் டெபாசிட்ஸ், சேமிப்பு வைப்பு. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட், நடப்பு கணக்கு வைப்பு. ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், நிரந்தர வைப்பு. இப்போ இந்த 5 இயர்ஸ்க்கெலாம் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ணால் வி கெட் மோர் இன்ட்ரெஸ்ட். அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய இந்த 5 இயர் லாங் டேர்மில் என்ன பண்ணுறாங்க, நிறைய மணியை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த ரிட்டையர்ட் பீப்புள்ஸ், ஓய்வூதியம் பெறுறவங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள். த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் சம்திங் இஸ் நோன் as இன்வெஸ்ட்மெண்ட். பல்வேறு முறையில் முதலீடு செய்யும் முறைக்கு முதலீடுன்னு பேர். இட் குட் பி எனிதிங், அது எது வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் மணி, டைம், efforts or other resources that you exchange to earn returns in future. பணம், நேரம், முயற்சி அல்லது பிற மூலங்களில் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி முதலீடு செய்து அதற்கு பதிலாக எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் வருமானமாக திரும்ப பெறுவது தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். த லாஸ்ட் ஒன், பிளாக் மணி, கருப்பு பணம். Black money is a form of unaccountable money, கணக்கில் காட்டப்படாத பணம். Black money is mostly created by business people. யார் அதிகமாக இந்த பிளாக் மணி வச்சுருக்காங்கன்னா தொழில் முதலீட்டாளர்கள் தான். They do not show actual income earned in their economic activities. இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இங்கே ப்ரொடக்ஷன் சொல்லலாம், உற்பத்தியை சொல்லலாம். அவங்க உற்பத்தி பண்ண பொருளோட மதிப்பை என்ன பண்ணுறது, முழுவதும் காமிக்காமல் அதை மறைக்கிறது. தே ஷோ ஒன்லி எ பார்ட் ஆஃப் இன்கம். அந்த வருமானத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் காமிச்சிட்டு மற்றதை அன்அக்கௌண்டபிளாக கணக்கில் காட்டாமல் வைக்கிறது அந்த பிளாக் மணி. இதனால் என்ன பயன்பாட்டு பர்பஸ்க்காக பண்ணுறாங்கன்னா டேக்ஸ் எவேஷன். த பிஸ்னஸ் பீப்புள் ஷோ ஒன்லி எ பார்ட் ஆஃப் இன்கம் earned for the purpose of tax evasion. Tax evasionனா ways of illegally paying less tax. முறைகேடோட என்ன பண்ணுறாங்க, குறைந்த வரியை கட்டுறது. அப்போ முழு வருமானத்தையும் காமிக்காமல் ஒரு பார்ட் ஆஃப் த இன்கம் கணக்கில் காமிச்சிட்டு வரி ஏய்ப்பு செய்கிறது தான் டேக்ஸ் எவேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் செஷன் ஐ திங்க் you have understood the value of money, evaluation of money and major stages of evaluation, types of money, paper money, metal money, etc. and savings and
investments and black money. Okay students, all the best.